வணக்கம். சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சீமான் அறிக்கை விட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கப்படுவாரா சாட்டை துரைமுருகன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இதை குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சாட்டை யூடியூப் சேனல்ல வர கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சீமான் அறிக்கை விட்டுருக்காரு. ஏன் அந்த அறிக்கை, அப்படி என்ன பிரச்சனையை சாட்டை கொண்டு வந்திருக்காரு? சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2 வீடியோக்கள், அந்த வீடியோக்களும் அப்புறம் நித்யானந்தர் பற்றிய ஒரு வீடியோ, மொத்தம் இந்த 3 வீடியோக்கள் தான் இந்த சர்ச்சைக்கு சாட்டை துரைமுருகன் நடத்துகின்ற சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த சேனல்ல வர்றதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்துக்களுக்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்கல்ல, அது 3 வீடியோக்கள். என்ன வீடியோனா, ஒரு வீடியோ சிபிஐ வளையத்தில் வைகுண்டராஜன், மணல் மாஃபியா வைகுண்டராஜன் சிக்கியது எப்படி, அப்புறம் நித்யானந்தர் அவர்கிட்ட இவர் பெரிய விஞ்ஞானி, அவருக்கு கேள்வி எழுதி அனுப்ப அவர் கைலாசாவில இருந்து இவருக்கு பதில் அனுப்பி இருக்கிறார். அந்த வீடியோவை தன்னோட சேனல்ல ஒளிபரப்பி இருக்காப்ல. இதுதான் இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை காரணம். வைகுண்டராஜன் யாரு அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஒரு மணல் மாஃபியா. சீமான் சுற்றுச்சூழலுக்காக ஒரு தனி பாசறையை வைத்திருந்த முதல் கட்சி என்னுடைய கட்சி. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக போராடுகிறோம், மலை வளம் காக்க, மண் வளம் காக்க, மக்களை மீட்க நாங்க தான் போராடுறோம் அப்படின்றாரு. இதுவரைக்கும் தன்னுடைய 2008லயோ 2009லயோ கட்சி ஆரம்பித்தார். இதுவரைக்கும் எந்த மேடையிலாவது மிகப்பெரிய மணல் மாஃபியாவும் மணல் கொள்ளையனுமான வைகுண்டராஜன் குறித்து சீமான் பேசி இருக்கிறாரா? உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாவலன் இவருக்கு வெளிநாட்டு அமைப்புகள்லாம் விருது கொடுத்திருக்குது அப்படின்னு உருட்டுவானுங்க. என்றைக்காவது சீமான் வைகுண்டராஜன் பெயரை உச்சரித்திருக்கிறாரா? ஏன்னா உச்சரிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, சாதி பாசம், அப்புறம் வைகுண்டராஜன் போடுகின்ற அந்த பிஸ்கட் பாசம். வைகுண்டராஜன் சீமானினுடைய வாடகையே அவர் தான் கட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் சீமானினுடைய கல்யாணத்திற்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. இங்க சென்னையில நடந்த கல்யாணம் நல்லா ஆட்டுக்கறி விருந்தோடு தடபுடலா சீமான் பேட்டிகள் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, அவர் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது சுடுகாட்டுல தான் படுத்து எழுந்திருச்சேன். அப்ப எனக்கு சாப்பிட கூட காசு இருக்காது, 1 ரூபாய்க்கு மாட்டுக்கறியும் பிரெட்டும் வாங்கி அதுக்குள்ள வச்சு சாப்பிடுவோம். அதுவே 2-3 நாளைக்கு பசி அடங்கிரும், பசிக்கவே பசிக்காது அப்படின்லாம் விதவிதமாக கதை சொல்லுகின்ற சீமான் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை நடத்தினார்னா, வைகுண்டராஜனுடைய துணையோடு தான் நடத்தினார். வைகுண்டராஜனும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர், சீமானும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். வைகுண்டராஜன் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வைகுண்டராஜன் வீட்டிற்கு போய் தடபுடலான ஒரு விருந்து, வைகுண்டராஜன் காலில் விழுந்து இவர் கும்பிட்டுட்டு வந்தார். இந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்குது. இன்னொரு புறம் கல்வி தனியார் மயமாகிறது அப்படின்னு எதிர்த்து பேசுவார் சீமான். இன்னொரு புறம் பச்சைமுத்து பாரிவேந்தர், எங்க ஐயா கல்வி வள்ளல் அப்படின்னு எஸ்ஆர்எம் பச்சைமுத்துவை புகழ்ந்து போற்றி கொண்டாடுவார். இன்னொரு புறம் நாங்க மலைவளம், நீர்வளம், நிலம் வளம் காக்கிறோம்பாங்க. ஆனா வைகுண்டராஜன் குறித்து வாயே திறக்க மாட்டார். இப்ப இதனுடைய பின்னணி என்னன்னா, இவர்களுடைய சாதி பாசமும் இவருக்கு போடுகின்ற பிஸ்கட்டும் தான் காரணம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்கும் பொழுது ஒரு பெரிய கதையே சொல்றாங்க. இப்ப சீமான் வீட்டு வாடகை, இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் 2021 தேர்தலில் பாஜகவோட பிளான் என்னன்னா, நிறைய அணிகளை உருவாக்கணும். இப்ப சீமான் தனித்து போட்டியிடுவதன் மூலமாக அவர் வாக்குகளை பிரிக்கணும், திமுகவுக்கு போற வாக்குகளை பிரிக்கணும். இப்படி பல நோக்கங்களுக்காக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகளிடமே கூட வைகுண்டராஜன் பேசியிருக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் அவர் தேர்தல் நிதி தருவாராம். இப்ப எல்லாரும் போய் அவர்கிட்ட சந்திச்சு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் வாங்க போவாங்களாம். அப்படி போகும் பொழுது ஒரு கட்சியினர் போன அவங்க சொன்ன பகிர்ந்துகிட்ட தகவல் தான், சீமானுக்கு 25 கோடி ரூபாயை பாஜகவிடம் இருந்து வைகுண்டராஜன் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் 2021 தேர்தலில். எதற்காக? 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு புறம் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு முக்கிய கட்சி, அந்த கட்சியின் அதிமுகவுக்கு வருமா வராதா அப்படின்னு இப்ப எடப்பாடி வலை வீசி பார்த்து ஓஞ்சிருக்கிறாரு. அந்த கட்சி நிர்வாகிகளிடமும் நான் உங்களுக்கு 50 கோடி வாங்கி தர்றேன், நீங்க தமிழ்நாடு முழுவதும் தனித்து நில்லுங்க, திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு வைகுண்டராஜன் 2021 தேர்தலிலேயே பேசியிருக்கிறாரு. அந்த தேர்தலில் 25 கோடி ரூபாயை வைகுண்டராஜனிடம் இருந்து சீமான் வாங்கி இருக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு. இப்போ வைகுண்டராஜன் அவர்களுக்கும் சீமானுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கிறதா சொல்றீங்க. கிட்டத்தட்ட அவர் சொல்றபடி இவர் இயங்குறான்ற அளவுக்கு சொல்லிடுறீங்க. அப்படி இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் வைகுண்டராஜன் எதிர்த்து எப்படி வீடியோ போட முடியும்?
இது எப்படி சாத்தியம்? ஆமா, இதை பலரும் வந்து நினைக்கிறது என்னன்னா, சீமானுக்கு தெரியாமல் சாட்டை துரைமுருகன் இதை செய்து விட்டான், சாட்டை துரைமுருகன் ஒரு அயோக்கியன், இந்த மாமா பயலை சீமான் ஓரங்கட்டி வைக்கணும், இல்லைன்னா அது சீமானுக்கே ஆபத்து அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஈசிஆர்ல சீமான் தங்கி இருக்கிறாருல ஒரு சொகுசு பங்களா, அந்த பங்களா இப்ப வந்து வாடகைக்கு இருக்கிறாரு. அந்த பங்களாவே எனக்கு மொத்தமா வாங்கி கொடுங்க, ஒரு 60-70 கோடிக்கு மேல போகுன்றாங்க. அதை விட கூடுதலாகவும் அதுக்கு வந்து விலை இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து எனக்கு வாங்கி கொடுங்க. ஒரு நாட்டையே ஆள துடிக்கிறவனுக்கு சொந்த வீடு கூட இல்லாம வாடகை வீட்டில் நான் இருப்பதா அப்படின்னு வைகுண்டராஜனிடம் வந்து கேட்டிருக்கிறான். அவர் வந்து செய்ய முடியாதுன்னு இருக்கிறாரு. இப்ப சமீபத்தில் அவர் வீட்டுக்கு வந்து சிபிஐ ரைடு வந்து போறாங்க அவருடைய அலுவலகத்திற்கு. என்ன காரணம்னா, பிவி மினரல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய ஓனர் தான் வைகுண்டராஜன். இந்த பிவி மினரல்ஸ் வந்து முறைகேடான முறையில் கனிமூல தாதுக்களை அள்ளி அரசுக்கு 5832 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு அப்படின்னு அரசு தரப்புல அறிக்கை சொல்றாங்க. இப்ப அதை ஒட்டி அவருக்கு ஒரு 6000 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதை எதிர்த்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. அதை ஒட்டி இன்றைக்கு அவர் வீட்டுல சிபிஐ ரைடு, அவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சீமான் வந்து கழுத்தை கடிச்சு பார்த்துடலாம் வைகுண்டராஜன்ட்ட. இந்த விஷயத்த சாட்டை துரைமுருகன் மூலமாக சீமான் பேச வைக்கிறார். அவங்க பேசுறதுக்கு வராங்க. பேசுறதுக்கு வரும் பொழுது நான் போடல, அது வந்து சாட்டை துரைமுருகன் போட்டான், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு சொல்வதற்காக சீமான் வெளியிட்ட அறிக்கை தான் அந்த 4 லைன் அறிக்கை. சீமான் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இதை வெளியிட்டு இருக்காரா? இல்ல. சாட்டை துரைமுருகன் தான் அவனுடைய ட்விட்டர் ஹேண்டில் இதை வந்து வெளியிட்டு இருக்கிறான். நாம் தமிழர் கட்சியினுடைய எக்ஸ் பக்கத்துல இது வந்திருக்குதா? எங்கேயுமே வரல. சாட்டை துரைமுருகன் அவனுக்கு அவனா போட்டுக்கிறான். இப்ப இதுல பாருங்களேன், இதுல சாட்டை துரைமுருகன் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறான். அந்த வீடியோல இந்த மாமா பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகத்தான் நாட்டு நடப்பு அப்படின்ற ப்ரோக்ராமே உருவாக்கி மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறேன் அப்படின்றான். சரி, நீ மக்கள் பிரச்சனையை தான் வந்து பேசியிருக்கிற. நீ மக்கள் பிரச்சனையை பேசுனா சீமானுக்கு அதனால் ஏன் கோபம் வருகிறது? அதுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் பதில் சொல்லணும்ல. ஏன் சீமானுக்கு இவனே வந்து சொல்றான், நான் பேசுனது வந்து அண்ணனுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருந்தால், வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தால் நான் அதை வந்து மாத்திக்குவேன் அப்படின்றான். மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு சீமான் ஏன் உன் மேல வருத்தப்படணும்? ஏன் இந்த டிராமாவை நீங்க 2 பேரும் சேர்ந்து போடுறீங்க? எல்லாருக்குமே தெரியும் சீமான் மேடை தோறும் G2க்கு எதிராக பேசினாரா இல்லையா? கடுமையா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு, சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு சாட்டை துரைமுருகன் தன்னுடைய சேனல்ல G2க்கு ஆதரவாக, அது எவ்வளவு நியாயமான ஒரு நிறுவனம், சிறந்த நிறுவனம், அது உண்மையா பொய்யான்ற அந்த கருத்துக்குள்ள நான் போக விரும்பல, வீடியோ வெளியிட்டானா இல்லையா? சபரீசனோடு சேர்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக சீமான் ஃபர்ஸ்ட் எதிராக பேசுறாரு, அடுத்து சாட்டை துரைமுருகன் ஆதரவா வந்து பேசினான். இப்படி ஒரு நிலைப்பாடு கட்சியில எடுக்க முடியுமா? அன்னைக்கு சீமான் சொன்னாரா என்னுடைய நிலைப்பாடு G2க்கு எதிரானது? சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல்ல அவருடைய நிலைப்பாடு G2க்கு ஆதரவா இருக்குது அப்படின்னு அவரு தெளிவுபடுத்தினாரா? இல்ல. ஏன்னா சீமானை வாங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கர் எப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ அல்லது கட்சியினரையோ மிரட்டுவாரோ, அதே போல அதே பாணியில் சீமானும் வந்து சாட்டை துரைமுருகனை வைத்து, இப்போ ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ குரங்கு வந்து களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி குட்டியை விட்டு ஆழம் பாக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சீமான் தன்னுடைய குரங்கு குட்டியாக சாட்டை துரைமுருகனை பயன்படுத்தி அவரை விட்டு வந்து ஆழம் பாக்குறது. இப்ப கட்சிக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் எல்லாருக்குமே தெரியும். இப்ப காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை, கட்சியை விட்டு காளியம்மாள் வந்து போக போறாங்க, இல்ல ராஜீவ் காந்திக்கும் கல்யாண சுந்தரத்திற்கும் சீமானோடு பிரச்சனை. இப்ப எதுவாக இருந்தாலும் அதுல வந்து முதல்ல ஒரு கருத்தை சொல்லி கருத்துருவாக்கம், அபிஷியலா அந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்னாடியே ஒரு கருத்துருவாக்கம் செய்கின்ற நபராகத்தான் இந்த சாட்டை துரைமுருகன் கடந்த காலங்களில் செயல்பட்டு இருக்கிறார். இப்பயும் அப்படிதான் செயல்பட்டு வர்றாரு. அப்ப அது யாருடைய கருத்து அப்படின்னா சீமானினுடைய கருத்தாகத்தான் வந்து பார்க்கணும். ஏன்னா சீமானினுடைய அத்தனை கருத்துக்களையும் அவருக்கும் கட்சியில யாருக்கும் முரண்பாடு வந்தால் அவர்கள் மீதுதான் தவறு, சீமான் அண்ணன் யோக்கியமா தான் இருந்தாரு அப்படின்னு வந்து முட்டு கொடுத்து வீடியோ போடுறது சீமான் இருக்கிறாரு. இடுமான கார்த்திக்கும் அவர் நடத்துற தம்பி சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரா? ஏன் வந்து சொல்லல? இப்ப திமுகவே இருக்குது. இப்போ பொன்முடி சமீபத்தில் பேசி சர்ச்சையில் சிக்கினார், கட்சி பதவி வந்து நீக்கப்பட்டது.
பொன்முடி பேசுனதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு திமுக சொல்ல முடியுமா? அது கட்சி கருத்துலன்னு சொல்லலாம், ஆனா அது பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுக்கும். அப்ப இதுல என்னன்னா சம்பந்தமே இல்ல. இவர் கொள்கை பரப்பு செயலாளரா இருப்பாராம், இவர் தினசரி கருத்து சொல்லுவாராம், அந்த கருத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிம்பீங்களா? அப்ப ஏன் நீ இடுமானம் கார்த்திகை நீ அதை சொல்லணும்ல? அப்ப இதனுடைய அளவு என்ன அப்படின்னா, இவர் ஆழம் பாக்குற மாதிரி இறக்கி விடுறது, இறக்கி விட்டு மிரட்டி காசு, ஆமா மிரட்டி காசை வாங்குறது. அதுல காசு இப்ப சீமான் தரப்புல வைகுண்டராஜன் தரப்புல பேசியிருக்காங்க, என்ன இப்படி வீடியோ போட்டிருக்கிறாரு. இப்ப இந்த வீடியோவை சாட்டை எப்படி போட்டிருக்கிறான்னா, வைகுண்டராஜன் குடும்பத்திற்குள் அவங்க 4 பேரோ 3 பேரோ அண்ணன் தம்பிங்க, அவர்களுக்குள் இப்ப சொத்து தகராறு இருக்குது. அந்த சொத்து தகராறில் அதுல ஒரு தம்பி கிட்ட இவர் டீலிங் போட்டு அவர்கிட்ட இந்த தகவலை எல்லாம் வாங்கி கொண்டு அட்டாக் பண்றது. இப்ப அட்டாக் பண்றதுக்கு அவர்கிட்ட ஒரு ஆதாயம் கிடைக்கும். இப்ப இவர் அட்டாக் பண்றதன் மூலமா இவர் இறங்கி பேச வந்தாருன்னா இவர்கிட்ட ஒரு ஆதாயம் கிடைக்கும். இப்ப வீடியோவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சீமான் தரப்பில் வைகுண்டராஜன் கேட்டதாக சொல்றாங்க. இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் கொடுக்கின்ற தகவல்கள் தான் இந்த தகவல்கள்லாம். அப்ப 5 கோடி மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய யோகிதை. மணல் கொள்ளைக்கு எதிராக, கனிமவள கொள்ளைக்கு எதிராக, தாதுமண கொள்ளைக்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். வைகுண்டராஜன் பேரை பயன்படுத்த மாட்டாங்க. வைகுண்டராஜன் பெயரை சீமான் பயன்படுத்தாத காரணமே இப்படி அவர்கிட்ட பிஸ்கட் வாங்கி திங்கிற ஒரே காரணம் தான். இப்போ வெளியில சாட்டைக்கும் இல்ல கட்சிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்குது இந்த செய்திகளால. அப்போ இதுல சாட்டை நீக்கப்படுவாரா, அந்த மாதிரி எதனா நடக்குமா? இல்ல, சாட்டை நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. நீக்கப்பட்டாலும் சீமான் உடனடியா சேர்த்துக்கு தான் போறாரு. ஏற்கனவே சாட்டை துரைமுருகனை 2 முறை கட்சியை விட்டு சீமான் நீக்கி இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், கம்மாள நாயுடு அப்படின்னு ஒரு ஜாதியினர் இருக்கிறாங்க, அவங்கள கொம்மாள நாயுடு அப்படின்னு இவன் மேடையில பேசுறான், அப்ப நீக்கினாரு. அதற்கு பிறகு சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவது அப்படின்னு அவங்க திருவொற்றியூர் அப்படின்னு அவங்களுக்குள்ள முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியே விடல. அப்ப சாட்டை துரைமுருகன் அவனா திருவொற்றியூர்ல தான் அண்ணன் போட்டியிட போறாரு அப்படின்னு பேசி அப்ப கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதற்கு பிறகு சீமானுடைய அப்பா இறப்புல, செந்தமிழன் அவரோட இறப்புல சீமான் காலில் விழுந்துதான் கட்சியில சேர்த்திருக்கிறான். இதே மாதிரி சாட்டை விளையொலிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே சீமான் பேசி இருக்கிறார். ஆனா அது என்னாச்சு, திரும்பவும் அவன் தொடர்ந்து கட்சியின் நிலைப்பாடுகளை பேசிக்கிட்டு தான் இருக்கிறான், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த நடவடிக்கை அப்படின்றது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை. இப்ப நீக்கினாலுமே வெளியே எதிர்ப்பு. இப்ப சீமானுக்கு யார் யாரெல்லாம் எதிர்த்தரப்புல பிடிக்கலையோ அந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணுவான் சாட்டை துரைமுருகன். சீமான் சொல்லிதான் பண்ணுவான். எப்படி சீமான் சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமார் டிஐஜியா இருக்காரு, அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆபாசமா எழுதினாங்க. இன்னும் சமூக செயல்பாட்டாளர்கள் பலரையும் குறி வச்சு இப்படிதான் அட்டாக் பண்ணாங்க. அவர்களை தெலுங்கர்கள் அப்படின்னு முத்திரை குத்துற வேலையை செஞ்சாங்க. எப்படி பாஜக முஸ்லிம்களை எதிரிகளாக சித்தரிப்பார்களோ அதே போல நாம் தமிழர் கட்சி தெலுங்கு மொழி பேசுகின்ற மொழி சிறுபான்மையினரை எதிரியா கட்டமைக்கிறாங்க. 1. 2வது, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ற பாஜகவோட நிலைப்பாடு தொடர்ந்து அவர் இப்ப சமீபத்துல நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கிறாரு. கடைசியா அண்ணாமலையோடு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு மோடி பாருங்க உலகெல்லாம் போய் தமிழை பரப்புகிறார், மோடி தமிழுக்கு நிதி ஒதுக்காம செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி ஒதுக்குறாரு, அதை கேள்வி கேட்கற துப்பு இல்ல, மோடி தமிழை பேசுறாராம். அதுல நுட்பமா புரிஞ்சுக்க வேண்டியது, என்னைக்குமே தமிழுக்கு எதிராக சீமான் ஆங்கிலத்தை வைக்கிறாரே ஒழிய தமிழை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்ற சமஸ்கிருதத்திற்கும் பார்ப்பன கும்பலுக்கும் எதிராக சீமான் என்னைக்காவது பேசியிருக்காரா? தமிழை நீசமொழி என்று சொன்ன சங்கராச்சாரிக்கு எதிராக சீமான் எத்தனை போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார். இப்ப இதை எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த கட்சி அப்படின்றது முழுக்க முழுக்க ஈழப்பிணங்களின் மேல், ஈழ இனப்படுகொலையின் மேல் வயிறு வளர்க்கின்ற ஒரு கட்சி. இன்னொரு புறம் தன்னுடைய பாலியல் குற்றங்களில் இருந்து தப்பிப்பதற்காக இந்த கட்சியவே ஒரு ஆயுதமா கேடயமா சீமான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். சீமான் பேசின பேச்சுக்கள்லாம் அவர் மேல 100 வழக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சீமானுக்கு செருப்படி கொடுத்திருக்கிறார்கள். அந்த லட்சணத்துலதான் சீமானினுடைய பேச்சு இருக்குது. ஏன் சாட்டை துரைமுருகனோட பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு? ஏதாவது அவன் நாகரிகமா பேசியிருக்கிறானா? அவன் குண்டாசுல போய் அழுகிருச்சு அப்படின்னு அழுதான்ல, அன்னைக்கு என்ன பேசலாம்? அன்றைக்கும்
தலைவர்கள் குறித்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறுகளை பரப்பி தான் அப்ப ஜெயிலுக்கு போனோம். நீதிமன்றத்தில் எத்தனை முறை, பல முறை நான் இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன், தலைவர்கள் குறித்து நான் தவறுதலாக பேச மாட்டேன், நீதிபதி சொல்லியிருக்காங்க. இதேதான் வேலையை வச்சு, ஆமா இதேதான் வேலையா வச்சிருக்கிற அப்படின்னு நீதிபதிகளே பல முறை இந்த சாட்டை துரைமுருகனை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படி RSS பாஜகவினுடைய ஒரு வலதுசாரி கலாச்சாரம், வெறுப்பு பேச்சு, அதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரோ, அதே போல தமிழ் பாசிஸ்டுகளான இந்த சீமான் கும்பலும் அதே மாதிரியான ஒரு அடிப்படையில தான் இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், கட்சியில் எல்லாரையுமே ஓரங்கட்டி இருக்கிறான். ஆடியோ வீடியோக்கள் மூலமாக ஓரங்கட்டுகின்ற வேலையை சாட்டை துரைமுருகன் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறான். எப்படி அண்ணாமலையோ அது போல. வினோத்னு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், திருச்சி வேட்பாளர், அவரு இவன் ஜெயில இருக்கிறப்ப உதவனாருன்னு சொல்லிட்டு வா உனக்கு பார்ட்டி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த நபரை குடிக்க வைத்து வீடியோ ஷூட் பண்ணிட்டான். அந்த வினோத் ஹுமாயூன் இருக்காருல்ல, எலுமிச்சை ஹுமாயூன், எலுமிச்சை வச்சது எலுமிச்சம்பழம் அப்படின்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு. அந்த ஹுமாயூன் அப்புறம் இடுமானங்கார்த்தி இப்படி படுத்திருப்பான். நார்மலா படுத்திருந்தானா என்ன அப்படின்றது தெரியல, ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்திருந்தானான்னு. இப்ப இந்த வீடியோக்கள்லாம் எடுத்து வெளியிட்டான். அடுத்து காளியம்மாள் ஆடியோ, அது யாரு செல்போன்ல வந்துச்சு, பிசிறு மிசிறுனா, அதுவும் சாட்டை துரைமுருகன் செல்போன். அடுத்து வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள் குறித்து இவளுங்க 1000 பேர் கூட பழகுவாளுங்க, ஆனா இங்க நம்மள்ட்ட பெண்ணியம் பேசுவாளுங்க அப்படின்னு சீமான் பேசுனது, அது யார்கிட்ட வந்துச்சு. இது எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு சமூக குற்றம் என்ன அப்படின்னா, தேடப்படும் இன்டர்போலால தேடப்படுகின்ற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள நித்யானந்தா, பாலியல் குற்றம் செஞ்சிருக்கிறார் நித்யானந்தா, பண முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மேல இருக்குது. இன்டர்போலால் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப ஈக்வேடாருக்கு பக்கத்துல எங்கேயோ தங்கி இருக்கிறாரு, அங்கதான் கைலாசா இருக்குன்றாங்க. அங்க என்னன்னா, அங்க இருக்கின்ற பழங்குடிகளுக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி அவர்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற வேலையை நித்யானந்தா செய்யறாருன்னா, அங்க இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள்லாம் இதற்கு நித்யானந்தாவுக்கு எதிராக அறிக்கை கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அயோக்கியனை தமிழ்நாட்டில் தமிழ் மக்களிடம் யோக்கியனா காட்டுறதுக்காக சாட்டை அவர்கிட்ட நேர்காணல் எடுத்து போடுறான். அந்த நேர்காணல்ல சாட்டை கேட்கிறான், இது உங்க கைலாசா அங்கீகரிக்கப்பட்ட நாடா, அதுக்கு விசா தருவீங்களா, உங்க நாட்டுக்கு வரணும்னா எப்படி? அதுக்கு அவரு பெரிய யோக்கிய மாதிரி, நீயே போலீஸால் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி ஓடி ஒளிஞ்சிருக்கிற அங்கிருந்து, நாங்கள் சர்வதேச நாடுகள் அங்கீகாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஒரு சரத்தே கிடையாது, நாங்க யாரையும் சார்ந்து இல்லை, நாங்க தற்சார்பு பொருளாதாரத்தில், இப்ப சீமான் சொல்லுகின்ற தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழுகின்ற ஒரே நபர் யாரு அப்படின்னா இந்த நித்யானந்தா சாமியார் தான். அவர் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, பாலியல் குற்றவாளி. அந்த பாலியல் குற்றவாளி கிட்ட இவர்களுக்கு தொடர்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலை மக்கள்கிட்ட நார்மலைஸ் பண்றான். இவர் ரொம்ப நல்லவர். 30 நாள் கிளாஸ் ஒவ்வொரு இடத்துலயும் நித்யானந்தர் எடுக்கிறாராம் அவங்க அமைப்பு சார்பா. அதுல போய் 30 நாளும் கலந்துக்கிட்டா அதுலயே முடிவு பண்ணிடுவாங்களாம், இவன் சனாதன இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கைலாசாவிற்கு தகுதியானவனா தகுதி இல்லையா அப்படின்ற அந்த ஆராய்ச்சி அவர் 30 நாள் நடத்துவாரு. அதற்கு யூரின் டெஸ்ட் செஞ்சு ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலையை பார்க்கறது யாருன்னா இதே சாட்டை துரைமுருகன். இப்ப சீமானே பேசினாருல்ல, கடந்த காலத்தில் என்ன பேசினாரு, என்னோட பொருளாதாரத்தில் ஒருத்தன் உயர்ந்தவன் இருக்கலாம், என்னோட சொத்து பத்துல ஒருத்தன் உயர்ந்தவன் இருக்கலாம், ஆனா என்னை விட அழகான ஃபிகர்களை அவன் வச்சிருக்கான்டா, அதுவும் வெள்ளக்கார ஃபிகர்களா இருக்குது அப்படின்னு ஒரு கட்சி தலைவன் மிக மிக கேவலமாக மலிந்து கீழே இறங்கி இவ்வளவு கேவலமா பேசின ஆடியோக்கள்லாம் ஏற்கனவே வெளில வந்துச்சு. இப்ப இவர்கள் இது போல சாமியார்களிடம் யார் யாரெல்லாம் சமூக விரோத சக்திகளோ அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதுதான் சீமானுடைய வேலை. ஒரே ஒரு விஷயம், சீமான் வீட்டுல அவரோட பையன் அவரே ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, சீமானோட குழந்தை. அப்படி இருக்கின்ற குழந்தைகளைத்தான் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு பொறுக்கி அவன் என்ன பேசினான், முன்ஜென்மத்து பாவ புண்ணியத்தால தான் நீங்க இப்படி எல்லாம் பறந்துட்டீங்க அப்படின்னு மிக கேவலமாக பேசலாம். அப்படி பேசுபவனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. நடவடிக்கை எடுத்தா என் தம்பி என்ன தீவிரவாதியா, என்ன அவனை இப்படி போய் தேடுறீங்க இது பண்றீங்க அப்படின்னு அந்த நபருக்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை ஒரு நபர் இழிவுபடுத்துகிறார். அந்த நபருக்கும் ஆதரவாக அவன் கொடுக்குற காசுக்காக பேசுற ஒரு ஆள் தான் இந்த சீமான். ஏன் இந்த சாட்டை துரைமுருகன், அவன் கட்சியிலேயே வண்டாரி தமிழ்மணி அப்படின்னு ஒரு நிர்வாகி இருந்தார், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மதுரையில இருந்த நிர்வாகி, அவர் ஒரு நகை கடை வச்சிருக்கிறாரு. சாட்டை தன்னுடைய கல்யாணத்திற்காக அங்க நகையும் வாங்குறான்,
பணமும் வந்து வாங்குறான். அதற்கான திருப்பி அந்த பணத்தை வந்து கொடுக்கல. மிகப்பெரிய பிரச்சனையாவது அவங்க வீட்டில இருந்து கேட்குறாங்க, இப்படி நகையை கொடுத்துருங்க அப்படின்னு வண்டாரி தமிழ்மணியும் அவருடைய மனைவியும் வந்து கேட்குறாங்க. இப்போ இவர்களுடைய நம்பரை, வண்டாரி தமிழ்மணியனுடைய நம்பரை உலகம் முழுக்க இருக்கிற நாம் தமிழர் பொறுக்கி கும்பல், இலங்கையில இருந்து வெளில போய் நாம் தமிழர் கட்சியோட தொடர்புல இருக்கிறாங்கல்ல ஈழத்தமிழர்கள் சிலர், அந்த சங்கிகளும் போன் அடிச்சு அந்த வண்டாரி தமிழ்மணியினுடைய மனைவி கிட்ட மிக மிக ஆபாசமாக அவதூறா பேசுறாங்க. அதனுடைய விளைவு என்ன? அந்த அம்மா மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு கொளுத்திருச்சு. 10-11 வயசுல 2 குழந்தைங்க, பையன் 1 பொண்ணு 1. அந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துச்சு. பிரச்சனை இவனாலதான் அப்படின்னு வெளியே பரவ ஆரம்பிச்ச உடனே அதே வண்டாரி தமிழ்மணிகிட்ட போய் அவரை மிரட்டி, இந்த பிரச்சனைக்கும் வந்து சாட்டை துரைமுருகனுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை, எங்கள் கட்சியை கேவலப்படுத்தாதீர்கள் அப்படின்னு அவரையே பிளாக்மெயில் பண்ணி பேச வச்சானுங்க. இப்படிப்பட்ட கேடுகட்ட கும்பல் தான் இந்த கும்பல். இப்படி ஒரு பெரிய புரோக்கரா இருக்கிற சீமானினுடைய ஒரு அடியால் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இன்றைக்கு வந்து கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவர்கள் போடுவதெல்லாம் ஒரு அப்பட்டமான டிராமா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியில உள்ள உறுப்பினர்கள் அவங்க உங்களுடைய தோலை செருப்பாக்கித்தான் சீமான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்க மேலும் மேலும் உங்க தோலை வந்து சீமானுக்கு செருப்பாக்கிக்க போறீங்களா, இல்ல உண்மையை புரிஞ்சுக்க போறீங்களா? இவன் தமிழ் தேசியமும் பேசல, ஒன்றும் பேசல. இவன் ஏற்கனவே என்னங்க நடந்துச்சு, சூர்யா சிவாட்ட சின்னத்தை இழந்தது குறித்து சாட்டை துரைமுருகன் என்ன பேசினான்? இவன் அப்ளை பண்ணாதால சின்னம் கிடைக்கல. இவன் என்ன சொல்றான்னா, உடனே பாஜக மேல இவன் வந்து பழிய போட்டான். எங்களை மேல எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு தான் சூர்யா சிவா வந்து இவன்கிட்ட கேட்கறான். அப்ப மாமா பையன் என்ன சொல்றான்? மாமா பையன் அப்படிலாம் வெளில சொல்லிட முடியுமாங்க, இதான் அரசியல் அப்படின்றான். இப்ப சமீபத்துல சீமான் நயினார் நாகேந்திரனுக்கு, மாமா நயினார் நாகேந்திரனுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காப்புல சாட்டை துரைமுருகன் அவன் சேனல்ல. எப்படி சீமானுடைய கருத்து தான் சாட்டை துரைமுருகனோட கருத்துன்றதுக்கு நயினார் நாகேந்திரன் ரொம்ப நல்லவராம். பாஜகவில் இருந்தாலும் அவர் இந்துத்துவா, இந்த சங்கி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பேச மாட்டாராம். வன்முறையை தூண்டும் விதமாக வந்து பேச மாட்டாராம். முஸ்லிம்கள்ல வந்து வயது மூத்தவர்களாக இருந்தால் அவர்களை வந்து மாமா என்றும், இளையவர்களாக இருந்தால் வந்து மச்சான் என்றும் அவர் வந்து சொல்லுவாரு. அவர் ரொம்ப நல்லவர். நயினார் நாகேந்திரன் மற்ற சங்கி பாஜக தலைவர்களை போல அல்ல அப்படின்னு இவன் வந்து பேட்டி கொடுக்குறான். எந்த பாசத்தில்? வைகுண்டராஜனுக்கும் சீமானுக்கும் இடையில் எந்த பாசம் இருக்கிறது? நாடார் என்கின்ற சாதி பாசம். அதே பாசம் தான் இங்கேயும். முக்குளத்தோர் சாதி பாசத்தில் சாட்டை துரைமுருகன் நயினார் நாகேந்திரன் வந்து பாராட்டுறான், கொண்டாடுறான். ஆனா அந்த நயினார் நாகேந்திரன் அதே முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த வைரமுத்து தமிழாற்று படை அப்படின்ற ஒரு புத்தகத்திற்காக ஒரு கட்டுரை எழுதுறாரு ஆண்டாள் குறித்து. அந்த கட்டுரையில் ஆண்டாள் குறித்து இன்னொருவர் எழுதிய, ஒரு ஐயங்காரோ ஐயர் எழுதுனதை மேற்கோள் காட்டி தான் அந்த கட்டுரையை எழுதுகிறார். அந்த பிரச்சனைக்கு ஆண்டாளை வைரமுத்து இழிவுபடுத்தி விட்டாருன்னு எல்லாரும் வைரமுத்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த நயினார் நாகேந்திரன் என்ன பேசினார்னா, இந்து மதத்தை இழிவுபடுத்துபவர்களை கொல்ல வேண்டும், வைரமுத்துவை கொல்ல வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு பொதுவெளியில பேசினாரு. வைரமுத்த கொல்லணும்னு சொன்னாரு, நாக்க இருக்கணும்னு இதே நயினார் நாகேந்திரன் தான் வந்து பேசினாரு. அப்ப இவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? சமீபத்தில் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்தார். கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து ஒரே கூட்டணி தானே. எங்கெங்கெல்லாம் வந்து டம்மி வேட்பாளர்களை போட்டு பாஜக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த முடியுமோ அதை எல்லாத்தையும் வந்து சீமான் செய்ய போறாரு. அதற்காகத்தான் நிர்மலா சீதாராமனோட சந்திப்பு. ரெண்டாவது, பெரிய அளவில் இவர்களுக்கு வந்து பணமும் வந்து கொடுப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, திருச்சி ஜி கார்னர் அந்த மைதானம் அது அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய இடம், ரயில்வேவுக்கு சொந்தமான இடம். ரயில்வேவுக்கு சொந்தமான இடத்தில் பிரபாகரனை முன்னிறுத்தி மாவீரர் நாள், அந்த நாளை அனுசரிப்பதற்கு ஒன்றிய அரசு இடம் தருமா? பாஜகவிற்கு பிரபாகரனை பிடிக்குமா? RSSக்கு பிடிக்குமா? பார்ப்பனர்களுக்கு பிடிக்குமா? இப்ப எதுவுமே இல்லாதப்ப இவர்களுக்கு ஏன் அண்ணாமலை இடம் வாங்கி கொடுத்தார்? அமர் பிரசாத் ரெட்டியும் சாட்டை துரைமுருகனும் க்ளோஸ். இப்ப இவங்க மூலமா அண்ணாமலை கிட்ட போறாங்க. அண்ணாமலை அங்க இடம் வாங்கி கொடுக்குறாரு. ஏதோ பொழைச்சு போகட்டும், வளர்ற கட்சி அப்படின்னு நான் வந்து இடம் வாங்கி கொடுத்தாரு அண்ணாமலை அப்படின்னு பேசு சங்கி பேசு ராஜவேல் நாகராஜன் பேட்டி கொடுத்துருக்கிறார். இதுக்கு ஏதாவது மறுப்பு நாம் தமிழர் கட்சிகிட்ட இருந்து இருக்குதா? இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய பார்ப்பன இந்துத்துவாவிற்காக சேவை செய்வதற்கான ஒரு தமிழ் இந்துத்துவா தான் நாம் தமிழர் கட்சி. மக்கள் இதில் விழிப்படையணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.